இப்போ நீங்க காலையில ஜிம்முக்கு போயிட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நினைச்சு ஒரு 2 வேக வச்ச முட்டைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். ம் மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் அல்லது மீன் சாப்பிட்றீங்க. இதுல நிறைய புரதம் இருக்கு, உடம்புக்கு வலு சேர்க்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அது பொதுவான ஒரு எண்ணம் தான். ஆனா அந்த முட்டையோ இறைச்சியோ உங்க குடலுக்குள்ள போனதும் அங்க இருக்கிற சில பாக்டீரியாக்கள் அத TMA அப்படிங்கிற ஒரு ஆபத்தான வாயுவா மாத்துதுன்னு சொன்ன நம்புவீங்களா? கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா. அது உங்க ரத்தத்துல கலந்து உங்க இதயத்தோட ரத்த நாளங்களை அடைக்கக்கூடிய ஒரு விஷமா மாத்துது. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற விஷயம், இதய ஆரோக்கியத்தை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற பல நம்பிக்கைகளை சுக்குநூறா உடைக்க போகுது. ஆமா, ஏன்னா இது ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை. நாம தினமும் சாப்பிடுற உணவு நமக்கு மட்டுமா உணவாகுது? இல்ல, நம்ம குடலுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளுக்கும் சேர்த்து நாம சாப்பாடு போடுறோமா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட நம்ம குடலுக்குள்ள இருந்து இதயத்தை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். சொல்லப்போனா இந்த பயணம் நாம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் ஆரம்பமாகுது. அதாவது அந்த முட்டை, இறைச்சி அதெல்லாம் சொல்றீங்களா? கரெக்ட். குறிப்பா சொல்லணும்னா நீங்க சொன்ன அந்த முட்டை, கோழி இறைச்சி, கடல் உணவுகள், அப்புறம் சிவப்பு இறைச்சி, இதுல எல்லாம் கோலின், லிசித்தின், L-கார்னிட்டின் அப்படிங்கிற சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துகள் அதிகமா இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே? மூளைக்கு, தசைக்கெல்லாம் அவசியமாச்சே. கண்டிப்பா அவசியமானவைதான். இது எதுவுமே அடிப்படையில கெட்ட பொருட்கள் கிடையாது. ஆனா இந்த சத்துக்கள் நம்ம குடலை அடையும் போது அங்க இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கு இது ஒரு மூலப்பொருளா, அதாவது ஒரு ரா மெட்டீரியலா மாறுது. ஒரு நிமிஷம், அப்போ இந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஆனா குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு இது ரா மெட்டீரியல் மாதிரி பயன்படுது, அப்படிதானே? ஆமா, இங்கதான் நாம நம்ம குடலை ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையா கற்பனை செஞ்சுக்கணும். நீங்க ஒரு தொழிற்சாலைக்கு நல்ல மூலப்பொருட்களை அனுப்புறீங்க. அங்க ஆரோக்கியமான சமநிலையில இருக்கிற குடல், அதாவது மெடிக்கல் டேர்ம்ல சிம்பயோசிஸ் அப்படின்னு சொல்ற நிலைமையில இருந்தா அங்க நல்ல தொழிலாளர்கள் இருப்பாங்க. நல்ல தொழிலாளர்கள்னா இந்த நல்ல பாக்டீரியாக்களை சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும்னா உணவை சரியா சிதைச்சு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், குறிப்பா பியூட்ரேட் மாதிரியான ரொம்ப பயனுள்ள பொருட்களை உருவாக்கும். ஓ, அந்த பியூட்ரேட் உடம்புக்கு நல்லதா? ரொம்பவே நல்லது. இந்த பியூட்ரேட் தான் குடல் சுவரை ரொம்ப வலுவா வச்சுக்க உதவுது. குடலோட உட்புறத்துல இருக்கிற சளிப்படலத்தை தடிமனா பாதுகாக்கும். இப்போ அந்த குடல் சுவர் சளிப்படலம்னு சொல்றீங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம குடல் சுவரை செங்கற்களால் கட்டின ஒரு செவுரு மாதிரி கற்பனை பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். செங்கற்களை ஒட்டி வைக்கிற சிமெண்ட் மாதிரி குடல்ல டைட் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சில இணைப்புகள் இருக்கு. சரி. அந்த செவுத்துக்கு மேல பூசின பெயிண்ட் மாதிரி ஒரு அடர்த்தியான சளிப்படலம், அதாவது மியூக்கஸ் லேயர் இருக்கு. இந்த பெயிண்டும் சிமெண்ட்டும் சரியா இருந்தாதான் ரத்தத்துல எந்த தேவையற்ற கிருமியும் கலக்காம குடல் சுவர் பாதுகாக்கும். அப்போ அந்த சிமெண்ட்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான் இந்த நல்ல பாக்டீரியாக்களோட வேலை, அப்படிதானே? 100% உண்மை. அப்போ அந்த சமநிலை தவறும் போது தான் பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ள வரும்போது என்ன நடக்குது? இததான் நாங்க டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க தொடர்ந்து தப்பான உணவுகள், அதிகப்படியான கொழுப்பு அல்லது நார்ச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது அந்த சிமெண்ட்டை பாதுகாக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். அச்சச்சோ. அதுக்கு பதிலா ஈகோலை, கிளெப்சியல்லா, ரூமினோகாக்கஸ் மாதிரியான கெட்ட பாக்டீரியாக்கள் குடல்ல ராஜ்யம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லத்தீன் பெயர்கள்லாம் எனக்கு வேணாம். இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் திடீர்னு எங்கிருந்து வருது? இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஏற்கனவே இருக்கிறதா, இல்ல வெளியில இருந்து எதுவும் புதுசா வருதா? நல்ல கேள்வி. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம குடலுக்குள்ள ஒரு சின்ன மூலையில அமைதியா இருக்கிற பாக்டீரியாக்கள் தான். ஓ, அப்ப அங்கேதான் இருக்கு. ஆமா, நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கும்போது இதுங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அடக்கி வாசிக்கும். ஆனா நல்ல பாக்டீரியாக்கள் குறையும் போது இதுங்க வேகமா இனப்பெருக்கம் செஞ்சு மொத்த குடலையும் ஆக்கிரமிச்சிடும். சரி, அப்படி ஆக்கிரமிச்சா என்ன ஆகும்? இப்படி கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும் போது நம்ம முன்னாடி சொன்ன அந்த செவுத்தோட சிமெண்ட் உதிர்ந்து போயிடுது. செவுத்துல சின்ன சின்ன ஓட்டை விழுந்துடும். அதாவது அந்த குடல் சுவர்ல கசிவு ஏற்படுது. கரெக்ட். இததான் மெடிக்கல் மொழியில லீக்கி கட், அதாவது கசியும் குடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓட்டைகள் வழியா பாக்டீரியாக்களோட நச்சு கழிவுகள் நேரா ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்தா அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா, அது உடம்பு முழுக்க ஒரு லேசான வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும். சரி,
குடல் சுவர் உடைஞ்சு போச்சு, வீக்கம் வந்துடுச்சு. ஆனா நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி நான் சாப்பிட்ட அந்த முட்டை எப்படி இதயத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயமா மாறுது? அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இங்கதான் குடல்ல ஒரு முக்கியமான ரசாயன மாற்றம் நடக்குது. இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, ம் அது நீங்க சாப்பிட்ட முட்டையில இருக்கிற கோலின் அப்படின்ற சத்தை எடுத்துக்குது. இந்த பாக்டீரியாக்களுக்குள்ள டிஎம்ஏ லையேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. ஓகே. இது ஒரு மெஷின் மாதிரி செயல்படுது. உள்ள கோலின் போனதும் அது அந்த கோலினை உடைச்சு டிஎம்ஏ, அதாவது ட்ரைமெத்தலமைன் அப்படிங்கிற ஒரு சின்ன வாயு மூலக்கூறா மாத்தி வெளியே துப்புது. இதுதான் குடல்ல நடக்கிற மிக முக்கியமான முதல் பயோகெமிக்கல் மாற்றம். அப்போ குடல்ல உருவாகிற இந்த டிஎம்ஏ அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கரும் புகை மாதிரி, சரியா? ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். இந்த புகை அப்படியே நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துல பரவ ஆரம்பிக்குமா? நேரா உடம்பு முழுக்க பரவாது. குடல்ல இருந்து உருவாகிற எந்த ஒரு பொருளும் நேரா ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி போர்ட்டல் சுழற்சி வழியா நேரா நம்ம கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரல்னா லிவர், நம்ம உடம்போட மிகப்பெரிய ஃபில்டர். ஆமா, அதேதான். அப்போ கல்லீரல் இந்த டிஎம்ஏவை தடுத்து நிறுத்தி அழிச்சிட வேண்டியதானே? ஏன்னா அது ஒரு ஃபில்டர் ஆச்சே. ஏன் அது இதயத்துக்கு போகுது? அங்கதான் இயற்கை ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். என்ன தப்பு? கல்லீரல் இந்த டிஎம்ஏவை ஒரு நச்சுன்னு நினைச்சு அதை செயலிழக்க வைக்க முயற்சி பண்ணுது. அதுக்காக கல்லீரல்ல இருக்கிற FMO3 அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த டிஎம்ஏ கூட ஒரு ஆக்சிஜனை சேர்த்து பதப்படுத்துது. சரி, பதப்படுத்தினா அது நல்லதா மாறிடுமா? இல்ல, அப்படி பதப்படுத்தப்பட்ட பிறகு உருவாகிற அந்த புது மூலக்கூறுக்கு பேர் தான் டிஎம்ஏஓ. டிஎம்ஏல இருந்து டிஎம்ஏஓ ஆகுது. ஆமா, கல்லீரல் இது ஆபத்தில்லாத ஒண்ணுன்னு நினைச்சு ரத்தத்துல கலந்து விட்டுடுது. ஆனா உண்மையில இந்த டிஎம்ஏஓ தான் இதயத்துக்கு யமனா போகுது. இத அறிவியல் மொழியில மைக்ரோபயல் ஹோஸ்ட் கோ மெட்டபலைட் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். அப்போ இந்த டிஎம்ஏஓ அப்படிங்கிறது பாக்டீரியா மட்டும் உருவாக்குனது கிடையாது. இல்ல, மனித கல்லீரலும் மட்டும் உருவாக்குனது கிடையாது. இது பாக்டீரியாவும் மனித உடலும் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டுவினை. ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம உடம்பே நமக்கு எதிரா ஒரு மூலக்கூறை உருவாக்கி ரத்தத்துல அனுப்பிடுச்சு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ ரத்தத்துல மிதந்துட்டு இருக்கிற இந்த டிஎம்ஏஓ நேரா நம்ம இதயத்துக்கு போற ரத்த நாளங்களை நோக்கி போகுது. அங்க போய் என்ன நடக்குது? ரத்த குழாயோட உட்புறத்துல எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு ரொம்ப மென்மையான வழுவழுப்பான சுவர் இருக்கு. தண்ணி போற பைப்புக்கு உள்ள இருக்கிற வழவழுப்பான பகுதி மாதிரி. ஓகே. ரத்தத்துல இருக்கிற இந்த டிஎம்ஏஓ அங்க போனதும் அந்த எண்டோதீலியம் சுவர்ல ஒரு எரிச்சலையும் அலர்ச்சியையும் ஏற்படுத்துது. உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா கீறல்கள் விழுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ ரத்த குழாய் உள்ள டேமேஜ் ஆகுது. ஆமா, இப்படி ஆனதும் நம்ம ரத்தத்துல இயல்பா சுத்திட்டு இருக்கிற மோனோசைட்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அணுக்கள் ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினைச்சு பதறி போய் அங்க வருது. அந்த வெள்ளை அணுக்கள் அங்க வந்து என்ன பண்ணும்? அது சரி பண்ண முயற்சி பண்ணுமா? ஆமா, அது சரி பண்ண தான் வருது. அந்த சேதமடைந்த எண்டோதீலியம் சுவர்ல ஒட்டிக்குது. மெதுவா அந்த சுவரை தொலைச்சுக்கிட்டு ரத்த குழாயோட உள்பகுதிக்குள்ள நுழையுது. சரி, உள்ள நுழைஞ்சதும் இந்த மோனோசைட்டுகள் தங்கள மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய துப்புரவு செல்லா மாத்திக்குது. துப்புரவு செல்னா கிளீன் பண்ற செல்லா? கரெக்ட். இந்த மேக்ரோஃபேஜோட வேலை என்னன்னா, அங்க இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை, குறிப்பா கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால விழுங்கி அழிக்கிறது தான். வெயிட், கொலஸ்ட்ரால விழுங்குறது அதோட வேலை தானே? அது நல்லது தானே பண்ணுது? அது அளவா விழுங்குனா நல்லதுதான். ஆனா இந்த டிஎம்ஏஓ ரத்தத்துல இருக்கிறதால அந்த மேக்ரோஃபேஜ்கள் ஒரு கட்டுப்பாடே இல்லாம வெறித்தனமா கொலஸ்ட்ரால முழுங்கிட்டே இருக்கும். ஓ, ஓவர் ஈட்டிங் பண்ணுதா? ஆமா, ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமா கொழுப்ப சாப்பிட்டு உப்பி போய் அதால நகரவே முடியாது. அது ஒரு ஃபோம் செல், அதாவது நுரை செல் மாதிரியாகி அங்கே செத்து போயிடும். அடக்கடவுளே. இப்படி நிறைய செல்கள் செத்து செத்து அந்த ரத்த குழாயோட சுவத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சுடுகாடு மாதிரி உருவாகிடும். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. நாட்கள் செல்ல செல்ல இந்த செத்துப்போன ஃபோம் செல்கள், கொலஸ்ட்ரால், அப்புறம் அலர்ச்சி செல்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய மேடு மாதிரி ரத்த குழாய்க்குள்ள வளரத் தொடங்கும். இததான் மருத்துவத்துல ஆத்தெரோஸ்க்ளெராட்டிக் பிளாக் அல்லது பிளாக் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சுத்தமான தண்ணி குழாயை கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல தண்ணி எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா வேகமா பாஞ்சு போகும். ஆனா அந்த குழாயோட உட்புறத்துல மெதுமெதுவா பாசியும் சேரும் சகதியுமா படிய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த குழாயோட துவாரம் சிறுசாகி நீரோட்டம் குறைஞ்சிடும் இல்லையா?
ரொம்ப சரியான ஒப்பீடு. அதுபோல தான் நம்ம ரத்த நாளங்களின் உள்ளே இந்த பிளாக் படிஞ்சே கொஞ்சம் கொஞ்சமா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா நம்ம சாப்பிடுற உணவு எப்படி மெதுவா எந்த அறிகுறியும் இல்லாம நம்ம ரத்த குழாய்களை சுருக்கிக்கிட்டு இருக்குன்னு. கண்டிப்பா. ஆனா இது வெறும் அடைப்பு மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன அந்த பைப் உதாரணத்துல பைப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நம்ம ரத்த குழாய் அப்படி இல்ல. அது இயல்பா சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. ஆமா, ரத்த ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா இந்த பிளாக் உருவான இடத்துல ரத்த குழாயால சுருங்கி விரிய முடியாது. அது ரொம்ப கடினமா மாறிடும். இதனால ரத்த அழுத்தம் அதிகமாகும். இது ஒரு நீண்ட கால செயல்பாடு. ஒரு பிளாக் உருவாக 10-20 வருஷம் கூட ஆகலாம். அப்போ இந்த பிளாக் மெதுவா 10-20 வருஷமா வளருதுன்னா திடீர்னு மாரடைப்பு எப்படி வருது? அது ஒரு முக்கியமான கேள்வி. நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு காலையில மாரடைப்புல இறந்துட்டாருன்னு கேள்விப்படுறோமே, அது எப்படி நடக்குது? பிளாக் உருவாகிறது மெதுவா நடந்தாலும் அட்டாக் சடனா வருதே. இந்த டிஎம்ஏஓக்கும் அந்த திடீர் மாரடைப்புக்கும் என்ன லிங்க்? இங்க தான் டிஎம்ஏஓவோட 2வது கொடூரமான முகம் வெளிய வருது. ரத்தத்துல பிளேட்லெட் அப்படின்னு ஒரு வகையான அணுக்கள்னு இருக்கு. ஆமா, ரத்தம் உறைய வைக்கிறதுக்கு உதவும். சாதாரணமா இந்த பிளேட்லெட்டுகள் ரத்தத்துல ரொம்ப அமைதியா தூங்குற மாதிரி மிதந்துட்டு இருக்கும். ஆனா ரத்தத்துல டிஎம்ஏஓ அதிகமா சுத்திட்டு இருந்தா அது இந்த பிளேட்லெட்டுகளை போய் தட்டி எழுப்பி அதீத தூண்டுதலுக்கு உள்ளாக்கி ஆக்டிவேட் செஞ்சிடும். ஒரு நிமிஷம், அப்போ இந்த பிளேட்லெட்டுகள் பண்றது கிட்டத்தட்ட தேவையில்லாத ஒரு ரோட் பிளாக் மாதிரி தானே? எப்படி சொல்றீங்க? இப்போ டிராஃபிக் போலீஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வண்டிகளை நிறுத்தினா நியாயம். ஏன்னா நமக்கு எங்கேயாவது காயம் பட்டா அந்த இடத்துல ரத்தத்தை உறைய வச்சு ரத்தம் வீணாகாம தடுக்கிறது தான் அவங்களோட வேலை. ஆமா. ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த டிஎம்ஏஓவோட தூண்டுதலால நடு ரோட்ல பேரிகேட் வச்சா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அதான் நடக்குது. இப்படி ஆக்டிவேட் ஆன பிளேட்லெட்டுகள் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு ஒரு ஃபைப்ரின் வலை அப்படிங்கிற ஒரு வலைய உருவாக்கும். ஓ, ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். ஆமா. இது போதாதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளாக். ஆமா, அந்த கொலஸ்ட்ரால் மேடு. அந்த பிளாக்குக்கு மேல ஒரு மெல்லிய மூடி மாதிரி ஒரு படலம் இருக்கும். இந்த ஆக்டிவேட் ஆன பிளேட்லெட்டுகள் போய் அந்த படலத்தை கிழிச்சிடும். உள்ள கொலஸ்ட்ரால் சுடுகாடு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பிளாக் அப்படியே கிழிச்சிடுமா? ஆமா. அந்த பிளாக் கிழிஞ்ச உடனே உள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் செத்துப்போன செல்கள் எல்லாம் ரத்தத்துல கொட்டிடும். ஐயையோ! இத பார்த்த உடனே ரத்தத்துல இருக்கிற அத்தனை பிளேட்லெட்டுகளும் அங்க குவிஞ்சு ஒரு சில வினாடிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரத்த கட்டிய, அதாவது த்ராம்பஸ்னு சொல்லுவோம், அதை உருவாக்கிடும். அந்த ரத்த கட்டி அந்த ரத்த குழாய 100% முழுசா அடைச்சிடும். ஒரு சொட்டு ரத்தம் கூட இதயத்துக்கு போகாது. அப்ப அந்த நிமிஷத்துல தான் மாரடைப்பு வருது. கரெக்ட். இத என்ஹான்ஸ்ட் த்ராம்பஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரத்தம் உறையும் தன்மை பல மடங்கு அதிகமாயிடுது. ஓ, அப்போ டிஎம்ஏஓ மெதுவா அடைப்பை உருவாக்குறது மட்டும் இல்லாம சடனா ரத்த கட்டியை உருவாக்குறதுக்கும் காரணமா இருக்கு. ஆமா, இதுதான் சடன் அட்டாக் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம். இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. குடல்ல இருக்கிற ஒரு சின்ன பாக்டீரியா பண்ற வேலை எப்படி இதயத்தையே நிப்பாட்டுதுன்னு கேக்குறப்போ நிஜமா பயமா இருக்கு. சரி, இந்த முழு பயணமும் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வகையான நோய்களை கொண்டு வரும்? இதோட இறுதி விளைவுகள் என்னென்ன? இதோட விளைவுகள் பல வழிகள்ல வரும். முதல் விஷயம் இப்ப நம்ம பார்த்த மாரடைப்பு. 2வது, இதே ரத்த கட்டி இதயத்துக்கு போற குழாய்க்கு பதிலா மூளைக்கு போற ரத்த குழாயில உருவானா அது ஸ்ட்ரோக், பக்கவாதத்தை ஏற்படுத்துமா? ஆமா, உடனே பக்கவாதத்தை ஏற்படுத்தும். 3வது, ரத்த குழாய்கள் அடைபட்டு இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தத்தை பம்ப் பண்றதால நாளடைவுல இதயத்தசை பலவீனம் அடைஞ்சு இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம். இது போக உடம்பு முழுக்க இருக்கிற ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறதால மெதுவா முன்னேறும் வளர்ச்சிதை மாற்ற நோய்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். இதெல்லாம் கேக்குற நீங்க, ஐயோ அப்போ நான் முட்டையே சாப்பிடக்கூடாதா, மீன் சாப்பிடக்கூடாதான்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா பிரச்சனை முட்டை மேலேயோ சத்துக்கள் மேலேயும் கிடையாது, இல்லையா? ஆமா, கண்டிப்பா கிடையாது. பிரச்சனை நம்ம குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் மேலதான். அப்போ இது எப்படி நாம தடுக்கிறது? நம்ம குடலை எப்படி பத்திரமா மாத்தி அமைக்கிறது? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. முதலாவது, நாம சாப்பிடுற உணவு முறைய மாத்தணும். சிவப்பு இறைச்சி, அதாவது ரெட் மீட் சாப்பிடுறத ரொம்பவே குறைச்சுக்கணும். அதுக்கு பதிலா உணவுல அதிகமா நார்ச்சத்து சேர்த்துக்கணும். நார்ச்சத்துனா ஃபைபர். ஏன் அது ரொம்ப முக்கியம்? ஏன் நார்ச்சத்து ரொம்ப முக்கியம்னா, நல்ல பாக்டீரியாக்களுக்கு அதுதான் சாப்பாடு.
நீங்க நிறைய காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் சாப்பிடும்போது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அதை சாப்பிட்டு வேகமா வளரும். நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ந்தா கெட்ட பாக்டீரியாக்கள் தானே அழிஞ்சிடுமா? கண்டிப்பா. நல்ல பாக்டீரியாக்கள் அந்த இடத்த முழுசா ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க முட்டையோ கோழியோ சாப்பிட்டாலும் அதை டிஎம்ஏவா மாத்திர அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் அங்க இருக்காது. ஓ, அது சூப்பர் லாஜிக். இதுக்கு நீங்க ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் இருக்கிற தயிர், மோர், புளிக்க வச்ச உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். இது மூலமா குடல் மைக்ரோபயோட்டாவை திரும்பவும் ஒரு ஆரோக்கியமான சமநிலைக்கு, அதாவது சிம்பயோசிஸ் நிலைக்கு கொண்டு வர முடியும். குடல் சுவர் பழைய மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ இதய நோயை தவிர்க்க நம்ம இதயத்தை மட்டும் கவனிச்சா பத்தாது, நம்ம குடல் ஆரோக்கியத்துல தான் அதிக கவனம் செலுத்தணும். 100% உண்மை. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நாம சாப்பிட்ற உணவுல இருக்கிற சத்துக்கள் குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களால டிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வாயுவா மாறி அது கல்லீரலுக்கு போய் டிஎம்ஏஓவா உருவெடுத்து நம்ம ரத்த நாளங்கள்ல அழற்சியை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் உருவாக்கி கடைசியா தேவையில்லாம பிளேட்லெட்டுகளை தூண்டிவிட்டு ஒரு பெரிய இரத்த கட்டியை உருவாக்கி எப்படி இதயத்தை முடக்குது அப்படிங்கிற முழு பயணத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். அழகா சொல்லிட்டீங்க. விடைபெறுவதற்கு முன் இந்த அலசலை கேட்டிருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு புதிய சிந்திக்க தூண்டும் கருத்தை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு உண்மை ரொம்ப தெளிவா புரியுது. டிஎம்ஏஓ அப்படிங்கிறது மனிதனும் பாக்டீரியாவும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ஆபத்தான மூலக்கூறு. அப்படி என்றால் எதிர்காலத்துல இதே நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும்போது இதே மருத்துவர்கள் வெறும் கொலஸ்ட்ரால் மாத்திரைகளையோ இல்ல ரத்தம் உறையாம தடுக்கிற ஆஸ்பிரின் மாத்திரைகளையோ மட்டும் கொடுக்காம உங்க குடல் நுண்ணுயிர்களை மாற்றி அமைக்கும் ப்ரோபயாட்டிக் மாத்திரைகளை இதயத்துக்கான நேரடி மருந்தா பரிந்துரைக்கும் காலம் வருமா? இது நிஜமாவே ஒரு பெரிய ரிசர்ச் டாபிக் தான். யோசிச்சு பாருங்க. உங்க இதயத்தை பாதுகாக்கிற சாவி உங்க நெஞ்சில இல்ல, உங்க குடல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த சிந்தனையோட இன்றைய ஆழமான அலசலை நிறைவு செய்வோம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் உணவும் உங்க குடல்ல இருக்கிற எந்த பாக்டீரியாக்கு சாப்பாடு போடுதுன்னு இனிமேல் ஒரு நிமிஷம் யோசிச்சு சாப்பிடுங்க.